ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம். எம்பெருமானுக்கு மாலை சூட்டியவளின் திருப்பாவை 26ஆம் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன உண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு எடுத்த எடுப்புலையே மாலே அப்படின்னு விட்டா. மாலே அப்படின்னா அன்பு, வியாமோகம் அப்படின்னு அர்த்தம். அந்த முதல்ல எடுத்தவனே முதல்வனே மாலே அப்படின்னு சொன்னதுனால இதுலயே பரதத்துவத்தை முதல்ல சொல்லிட்டா. இவா போன பாசுரத்திலேயே கண்ணன் சம்ஸ்லேஷம் தரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எதுக்கு இவா இதுல பறக்கேக்கிறா? ஏன்னா இவா எம்பெருமான் கிட்ட சம்ஸ்லேஷத்துல இருக்கிறது ஆயர்களுக்கு பிடிக்கல. அவ அதனால இவாளை சிறை வச்சுட்டா. சிறை வச்ச உடனே மழை பெய்யாம போடுத்து. பக்த பராதீன நான் செய்வேன். அதனால இவ பக்தர்களை தண்டிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. மழை பொழியாம பண்ணிட்டான். உடனே அவளுக்கு பயம் வந்துடுத்தோ. உடனே இவாளெல்லாம் சிறையிலேருந்து வெளியில கொண்டுட்டோ. நீங்க கண்ணனை முன்னிட்டு நோம்பு நூற்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால இவா என்ன பண்றா? கண்ணனை முன்னிட்டு நோன்பு நூக்குறா. அப்போ கண்ணன் சும்மா இருப்பானா? அவன் வாத்சல்யத்தை காமிக்கிறான். எப்படி? மாலே இந்த பாசுரத்துல சொன்னான். முதல் பாசுரத்துல என்ன சொன்னா? நாராயணனே அப்படின்னா. இப்படியும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லின்னு இருக்கான். வாத்சல்யத்தோட இருக்கான் எம்பெருமானம். வாத்சல்யம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய குற்றத்தை பார்க்காமலே நம்ம கிட்ட அன்பு காட்டுறவன். அதாவது ஒரு பசு கன்றை ஈந்துதுன்னா அந்த கன்றுல இருக்கிற கெடுதல் எல்லாத்தையும் அழுக்கு எல்லாத்தையும் அந்த பசுமாடு நக்கியே கிளீன் பண்ணிடும். அப்போ அது அழுக்குன்னு கூட பார்க்காம அந்த வாத்சல்யத்தோட பண்றதுனால அதே மாதிரி எம்பெருமானும் நமக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதத்தான் இந்த வாத்சல்யத்தை திவ்யா பாங்காம் அப்படின்னுட்டு ஸ்ரீ தேசிகனும் தயா சதகத்துல சொல்றார். அப்போ தயாதேவி ஆச்சாரியையா இருந்து நம்ம பண்ற பிரபத்திய ஏத்துண்டு மோட்சத்தை கொடுக்கிறா. இத மாதிரிதான் ஆச்சாரியனை அடைஞ்சுதான் நம்ம இந்த மோட்சத்தை அடைய முடியும். நம்ம எவ்வளவுதான் பாவியா இருந்தா கூட தயாதேவி ஆச்சாரிய ரூபத்துல இருந்துட்டு குளிர கடாட்சிக்கிறா. சத்ரபந்து அப்படிங்கிறவனும் தயாதேவியால மோட்சத்தை அடைஞ்சவன். அதே பிரம்மா, இந்திரன், சிவன் இவாள்லாம் தாயார்கிட்ட உபதேசம் பெறாதவா. அவா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவா. தாயார்கிட்ட உபதேசம் பெறாதனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கல. அதே ஆச்சாரிய ரூபையான அவளுடைய கடாட்சம் நமக்கு வேணும். அந்த வாத்சல்யம் அவளுக்கெல்லாம் கிடைக்கல. ஒரு தாய்க்கு எத்தனை புத்திரர்கள் இருந்தாலும் எந்த குழந்தைக்கு படிப்பு திறமை இல்லையோ அந்த குழந்தைகிட்டதான் அந்த தாய்க்கு வாத்சல்யம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் எம்பெருமானும் நம்ம கிட்ட வாத்சல்யத்தை காமிக்கிறான். இதையே இந்த பசு கன்று வாத்சல்யத்தை அருளாள பெருமாள் எம்பெருமானாரும் தன்னுடைய ஞானசாரத்துல சொல்லியிருக்கார். ஸ்ரீ தேசியன் தயா சதகத்திலையும் சொல்லியிருக்கார். இப்படி பிரபன்னனுக்கு அனுகிரகம் பண்றது தயாதேவி அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரிகிறது. இப்படி எம்பெருமான் சிருஷ்டி பண்ணிட்டோ இந்த பூலோகத்துக்கு அப்பப்போ வந்துட்டு போறான். கிருஷ்ணனா அவதாரம் பண்ணிண்டு, ராமனா அவதாரம் பண்ணிண்டு, இப்படி வந்துட்டு போறானே. ஏன்? அதாவது தன்னுடைய குழந்தை வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த குழந்தைய அப்பப்போ போய் இந்த அப்பா அம்மா பார்த்துப்பா. அந்த மாதிரி எம்பெருமான் நம்ம கிட்ட அப்பப்போ வந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போறான். இப்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்றதுனாலதான் நம்மளும் எம்பெருமான் கிட்ட மோகத்தோட இருக்கோம். எம்பெருமானும் நம்ம கிட்ட மோகத்தோட இருக்கான். அதுதான் வாத்சல்யம் அப்படிங்கிற குணத்தை காமிக்கிறது. ஒரு சமயம் நம்மாழ்வார் எம்பெருமானோட மேன்மையெல்லாம் பார்த்தாராம்.
இவ்வளவு மேன்மையா இருக்க எம்பெருமான் கிட்ட நம்ம போக முடியுமோ அப்படின்னுட்டு விலகி விலகி போனாராம். நித்திய சூரிகளால அனுபவிக்கப்படுறவனாச்சே, நம்ம போலாமோ, நீச்சனான நான் எப்படி இவருக்கு எம்பெருமான் கிட்ட போறது அப்படின்னு நினைச்சுண்டு, அதுக்கு என்ன சொல்றார், ஒரு குளத்துல போய் முள்ளையும் கல்லையும் போட்டா அது மற்ற பேருக்கு பயன்படுமோ, அந்த மாதிரி நான் போக முடியாது பெருமாள் கிட்ட அப்படின்னு அவர் விலகி விலகி போனாராம். அப்ப எம்பெருமான் பார்த்தானாம், கூப்பிட்டாராம். நம்மாழ்வார கூப்பிட்டு, நீர் அயோக்கியர் என்று அகத்திலும் அதிலும் சம்ஸ்லேஷிக்கிறது திருவாய்ப்பாடியில் வெண்ணையோ பாதி நமக்கு தாரகம். இனி நீர் அகலில் திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் விளக்கினார் புக்கு லோகம் புகுவீர் அப்படின்னு ஈட்டு ஸ்ரீ சுக்தி இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி எம்பெருமான் கிட்ட நம்ம நெருங்கி போனோம் அப்படின்னா, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 9 அடி எடுத்து வச்சு அவன் நம்ம கிட்ட வருவான். இப்படி எம்பெருமான் வாத்சல்யத்தோடைய இத நமக்கு தெரிவிக்கிறார் ஆண்டாள். திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கநாதன் கிட்ட ஈடுபட்டார். அப்போ இவரை தவிர மற்ற எந்த எம்பெருமான் பத்தியும் பாடவே இல்லை. அவர் தேவதாந்திரத்தை விட்டு எம்பெருமான் கிட்ட யாரெல்லாம் ஈடுபடுறாளோ அவள்லாம் பரமைகாந்திகள். இந்த திருப்பானாழ்வார் பரமைகாந்தியிலும் பரமைகாந்தி. அவர் எப்படின்னா, பரமகாந்திகளால போற்றப்படுற தெய்வங்களையும் தேவதாந்திரமா நினைச்சுண்டு ரங்கநாதரை மட்டுமே பாடியிருக்கார் இவர். அதனால இவருக்கு ஏற்றம் அதிகம். அங்க நடக்கிற அத்தியன உற்சவத்துல கூட தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார் இவாள்லாம் ஒரு பக்கம் எழுப்பா. இவளுடைய நோக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படிங்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார் திருப்பானாழ்வார். இப்படி இவா 2 பேரும் பரமைகாந்திகள். இப்படி முதல் பாசுரத்துல பர தருகியாகில் என்று அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதியை நாங்க அனுஷ்டிக்கிறோம், நீ எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு கேட்டா, இந்த சரணாகதிக்கு அங்கிகள் 3 என்ன, ஸ்வரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பல சமர்ப்பணம். ஸ்வரூப சமர்ப்பணம்ங்கிறது ஆத்மாவை, நம்ம ஆத்மா எம்பெருமானோடது, எம்பெருமானுடைய சொத்து அப்படின்னு சமர்ப்பிக்கிறது. பரசமர்ப்பணம் அப்படின்னா, நீதான் இனி கதி, உன்னை தவிர்த்து வேற யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இருக்கிறது. பல சமர்ப்பணம் அப்படின்னா மோட்சத்துக்கு போய் எம்பெருமான அனுபவிக்கிறது. இதுதான் இந்த 3 அங்கிகள். இப்போ துளசி தளத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, துளசி புஷ்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 3 தளங்கள் இருக்கும். அந்த 3 தளங்களால எம்பெருமான நம்ம அர்ச்சனை பண்றோம். அதே மாதிரி எம்பெருமான் நம்மக்கிட்டையும் வாத்சல்யத்தோட இருக்கான். அது மாதிரி 3 தலங்களை கொண்ட அங்கியான சரணாகதி எம்பெருமான் கிட்ட நம்ம அனுஷ்டிக்க வேண்டியது. இப்படி நம்ம எம்பெருமான் கிட்ட சரணாகதியை அனுஷ்டிச்சோம் அப்படின்னால் எம்பெருமானும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இந்த பாசுரத்துல நிறைய மேலையார் செய்வனங்கள் என்னென்ன, அப்புறம் நம்ம செய்ய வேண்டியவைகள் என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன, அப்புறம் இந்த பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாம் நிறைய இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கா. அது எல்லாத்தையும் நம்ம தனியா ஒரு தரம் அனுபவிப்போம். இப்போ இந்த பாசுரத்து பிரகாரம் மக்கள் கிட்ட எம்பெருமான் தன்னுடைய திருமேனிய காமிச்சே நம்மள அவன் பக்கம் ஈர்ப்பான். எப்படி ஒரு பசுமாடு தன் கன்றுக்குட்டியை தன்கிட்ட ஈர்த்துக்குமோ அந்த மாதிரி ஈர்த்துப்பான். அதுக்குதான் சொல்லியிருக்காளே, ஒரு பாட்டு கூட இருக்கு, மாலே மணி வண்ணா கண்ணா என்று காமுற்று அப்படிங்கிறாளே. அத மாதிரி எம்பெருமான் கிட்ட நம்ம காமுற்றோம் அப்படின்னா அவனும் நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுவான். சரணாகதியை பண்றதுக்கு முந்தி
நமக்கு முந்தி இருந்தவா என்னென்ன பண்ணினாலோ அதை பார்த்துட்டு மேலையார் செய்வனகள் நம்ம பண்ணணும். அதே இவ என்ன சொல்றா, இப்போ சங்கு மாதிரி இருக்கிற அந்த பிரணவம் மூலமா நாங்க ஆனுகூல்ய சங்கல்பத்தை புரிஞ்சுட்டோம். அதே அபௌருஷேயமா இருக்கே வேதம், அந்த வேதம்ங்கிற பறை மூலமா பிராதிகூல்ய வர்ஜனம், ஆனுகூல்ய சங்கல்பம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். அதே பல காலமா விசுவாசமா இருக்காளே அவ மூலமா பலத்தியாகம்னா என்னது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டோம். உன்கிட்ட மகா விசுவாசத்தோட இருக்கோம். இப்போ நாங்க அக்கிஞ்சனர்கள், அனன்யகதி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அதனால கார்பண்யத்தோட இருக்கோம். நாங்க கோத்ருப்த வரணம் இதெல்லாம் என்னன்னு நாங்க புரிஞ்சுட்டோம். நீதான் மாலே மணிவண்ணா, நாராயணா, நாராயணனே, மாலே மணிவண்ணனே, நீதான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டும் இது மூலமா நமக்கு ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா. மீதிய அடுத்ததுல பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.